இப்போ வீட்டில் ஒரு பொண்ணு மாதம் வரானாக்க அந்த பொண்ணை விட வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்லாம் பயங்கர டென்ஷன் ஆகிடும். இனிமேல் நல்லபடியாக டெலிவரி ஆகி நல்லபடியாக தாயும் குழந்தையும் வேறு ஆகணுங்கிறது நிச்சயமாக பேரண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பொறுப்பு அவங்களுக்கு. அதே டயத்தில் அவங்களுக்கு சில சாப்பாடெலாம் பிடிக்கும், சில இதை சாப்பிட்டாலே வாந்தி வரா மாதிரி இருக்கும், பார்த்தாலே சிலது வாந்தி வராமல் இருக்கும். சில பேருக்கு தண்ணி குடிக்க பிடிக்காது, சில பேருக்கு காஃபி பிடிக்காது. அந்த மாதிரி டயத்தில் நிறையா சாப்பாடு பிடிக்காது. அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கணும் சாப்பிடணும் கேட்குறாங்களோ ஆசைப்பட்டு அது அம்மாட்ட தான் கேட்க முடியும். அதனால தான் அம்மாவுக்கு நிறைய பேர் வர காரணமே அதான். சில பேர் புளிப்பொங்கல் கேட்பாங்க, வாய்க்கு எல்லாம் புளிப்பாக கேட்கும். அப்போ என்ன பண்ணான்னாக்கா பச்சரிசி ரவா மாதிரி நல்லா நெய்ஸாக உடச்சி வச்சுட்டு வாழையில் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், கருகப்பலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தாளித்து கொட்டிட்டு நல்லா புளியை கரைச்சிக்கணும். அதாவது ஒரு பங்குக்கு 4 பங்கு 5 பங்கு தண்ணி, 5 பங்கு உள்ள நல்லா அந்த அரிசி அப்போ தான் வேகும். சிம்மிலேயே வச்சு அடுப்பை தட்டை போட்டு மூடி வச்சா நல்லா வெந்துடும். நல்லெண்ணெயில் தான் தாளிக்கும், நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா நல்லா புளிப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்துட்டு வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட அந்த இடத்துல சுட கொடுக்கணும். அதுக்காக புளிப்பொங்கல் இது. இப்போ சாப்பிடக்கூடாத உணவுகள்னு ஏதாச்சும் இருக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில்? இந்த பப்பாளி பழம் சாப்பிட விடாமாங்க கன்சி, ஆனால் பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது, கர்ப்பத்தை கலத்துருவாங்க. அதே மாதிரி பிஃபோர் ப்ரெக்னென்சி என்னென்ன மாதிரி பெண்கள் அவங்களோட பாடியை கேர் பண்ணிக்கணும்? இப்போ வீட்டில் ஒரு பொண்ணு மாதம் வரானாக்க அந்த பொண்ணை விட வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்லாம் பயங்கர டென்ஷன் ஆகிடும். இனிமேல் நல்லபடியாக டெலிவரி ஆகி நல்லபடியாக தாயும் குழந்தையும் வேறு ஆகணுங்கிறது நிச்சயமாக பேரண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பொறுப்பு அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய எப்படி பாதுகாக்கலாம்னு வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு தான் ரொம்ப பொறுப்பு இல்லை. அதனால் என்னமோ உடனே எல்லாம் கன்சீவ் ஆனோன்னு எல்லாரும் அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து எல்லோரும் நிறையா பொண்ணு கன்சீவ் ஆனோன்னு நாங்கள் அம்மா வீட்டுக்கு ரெண்டு வந்துடுவாங்க. அவங்கள பார்த்து சாப்பாடு கொடுக்கணும். அவங்களுக்கு அதான் மெயினாக கவனித்து பார்க்கணும். ஏன்னா அவங்கள அப்போ தான் ஏன்னா 2 உயிர் வளரும்போது ரொம்ப பார்த்து கேர் எடுத்து செய்யணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப புளிப்பாக தேடும். அது ரொம்ப புளிப்பு சாப்பிடும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். அதே டயத்தில் அவங்களுக்கு சில சாப்பாடெலாம் பிடிக்கும், சில இதை சாப்பிட்டாலே வாந்தி வரா மாதிரி இருக்கும், பார்த்தாலே சிலது வாந்தி வராமல் இருக்கும். சில பேருக்கு தண்ணி குடிக்க பிடிக்காது, சில பேருக்கு காஃபி பிடிக்காது. அந்த மாதிரி டயத்தில் நிறையா சாப்பாடு பிடிக்காது. அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கணும் சாப்பிடணும் கேட்குறாங்களோ ஆசைப்பட்டு அது அம்மாட்ட தான் கேட்க முடியும். அதனால தான் அம்மாவுக்கு நிறைய பேர் வர காரணமே அதான். அப்போ வரும்போது அவங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்களோ அந்த டயத்தில் பார்த்து செஞ்சு கொடுக்கணும். நம்ம யூஸ்வலாக நம்ம செய்கிற சாப்பாடெலாம் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் பார்த்து கண்ணும் கருத்துமாக அவங்களுக்கு பிடிச்ச புளிப்பு சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடணுங்கிறதுனால எலுமிச்சம்பழம் சாதம் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு புளிஞ்சாதான் பண்ணி கொடுக்கலாம். எலுமிச்சம்பழம் சாதம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், புளிக்காய்ச்சல் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதோட அவன் மோர் குழுன்னு செய்வாங்க, அது ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ நல்லா புளிச்ச தயிராக எடுத்துக்கணும். புழுங்கரிசி ஊற போட்டு 1 கப் ஊற போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். மாவை அரைச்சி அந்த புளிச்ச மோரை விட்டு கரைச்சி கொஞ்சமாக இட்லி பொடி போட்டு மோர் மிளகாயை வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து மோர் மிளகாயும் கிண்டி போட்டு நல்லா உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து அந்த கரைக்கணும். மாவில் புளிச்ச தயிரில் அந்த அரைச்சி வச்ச மாவையும் போட்டு உப்பையும் போட்டு இந்த எல்லாத்தையும் வறுத்து போட்டு நல்லா கரைச்சிடணும். தண்ணியாக கரைச்சிடணும். 1/2 லிட்டர் ஒரு கப்பு மாவு இருந்துன்னா 2 கப்பு 3 கப்பு மோரையும் சேர்த்து 3 கப்பு வர மாதிரி கரைச்சிடணும். இருக்கேன் வானிலை எண்ணெய் நல்லெண்ணெய் விடணும். விட்டு இந்த மாவு விட்டு கை விடாமல் கிளறிட்டே இருந்தால் நல்லா வெந்து கூழ் மாதிரி வரும். அப்படியே சுட தட்டில் போட்டு கொடுத்தா புளிப்பு, இந்த உரப்பு, தோசை மிளகா டேஸ்ட் எல்லாம் சேர்த்து மோர் மிளகா டேஸ்ட் வேறு இருக்கும். பெருங்காயம் போட்டுக்கணும். நல்லா அப்படியே கூழாகவே எடுத்து சாப்பிடுவாங்க. கூழாக சாப்பிட்டு அப்புறமா சாப்பிட்றேன் பிடிக்கல கொஞ்சம் சாப்பிட முடியாது. அப்படியே வச்சுருது. ஒரு தட்டில் எண்ணெய் தடவி அப்படியே இந்த மாவு கூட்டிடுது. கொஞ்சம் நாள் கழிச்சு வரனா அல்வா துண்டு மாதிரி சின்னதாக துண்டு போட வரும். அது அப்படியே போட்டு வச்சுருது. சாயங்காலம் மேலே தோசை மிளகா அப்படியே போட்டு அப்படியே ஒவ்வொரு பீஸ் சாப்பிட சொன்னால் சாப்பிடுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டேட்டில் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்கும் சில பேருக்கு. சில பேர் புளிப்பொங்கல் கேட்பாங்க, வாய்க்கு எல்லாம் புளிப்பாக கேட்கும். அப்போ என்ன பண்ணான்னாக்கா அரிசி நல்லா ரவா மாதிரி உடச்சி வச்சுக்கிறது. பச்சரிசி ரவா மாதிரி நல்லா நெய்ஸாக உடச்சி வச்சுட்டு வாழையில் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், கருகப்பலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தாளித்து கொட்டிட்டு நல்லா புளியை கரைச்சிக்கணும். நல்லா ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி வச்சுக்கலாம். ஒரு 200 கிராம் அரிசிக்கு நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நல்லா ஊற வச்சுக்கணும். நல்லா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டு கரைச்சி விடலாம். அதாவது ஒரு பங்குக்கு 4 பங்கு 5 பங்கு தண்ணி, 5 பங்கு உள்ள நல்லா அந்த அரிசி அப்போ தான் வேகும். நெய்ஸாக உடச்சிருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரம் வந்துடும். 5 பங்கு தண்ணி புளி தண்ணியும் சேர்த்து அதில் விட்டு கொதிக்க விடணும். தாளித்து கொட்டிட்டு உப்பையும் போட்டணும். நல்லா கொதிக்கும். இந்த ரவா உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி ரவா, அதையும் கொட்டி கிளறிட்டா சிம்மிலேயே வச்சு அடுப்பை தட்டை போட்டு மூடி வச்சா நல்லா வெந்துடும். நல்லெண்ணெயில் தான் தாளிக்கும். நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டிட்டு கலரி கருவேப்பிலை நல்லா தாளித்து கொடும்போதே போட்டுட்டு இல்லைன்னா நல்லா புளிப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்துட்டு வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பாடு அந்த இடத்துல சுட கொடுக்கணும். அதுக்காக புளிப்பொங்கல் இது ஒன்று கொடுக்கலாம், மோர்க்குழு ஒன்று கொடுக்கலாம், லெமன் சாதம்,
புளி சாதம். அப்புறம் மாங்காய் சாப்பிடாத ஆளே இருக்க மாட்டாங்க. கன்சீவ் ஆனாலும் உடனே எங்கே இருந்தாலும் மாங்காய் பறிச்சு வந்து மாங்காய் வாங்கி கொடுப்பாங்க. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த மாங்காயை ஒரு பச்சடி பண்ணலாம். மாங்காயை தோலை சீவிடணும். நல்லா தண்ணி விட்டு பின்னா செதிலாக சீவி விட்டு வேக விட்டுடணும். உப்பு போட்டுக்கணும், மஞ்சத்தூள் போட்டுக்கணும். நல்லா வெந்துடும். க்ரீம் மாதிரி குழச்சிட்டு தேங்காய், பச்சை மிளகாய் அதில் அரைச்சி விட்டுடணும். அதில் அப்படியே கொஞ்சம் வெல்லத்தை போடணும். அப்போ புளிப்பு, உரப்பு, திதிப்பு எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு பச்சடி. அதுக்கு ஒரு வத்த குழம்பு, பூண்டு வெங்காயத்தை போட்டு ஒரு வத்த குழம்பு வைப்பாங்க. மணக்க இருக்கும் அது. அப்படியே அந்த வத்த குழம்பு போட்டு தாளித்து கொட்டிட்டு வத்த குழம்பு வச்சுட்டு இந்த மாங்காய் பற்றி தொட்டு சாப்பிட்டு அப்பளம் சுட்டு கொடுக்குறது. அதுக்கு உளுந்து அப்பளத்தை வாங்கி சுட்டு கொடுப்போம், பொரிக்க மாட்டோம். ஏன்னா எண்ணெய் வேட்டை பரட்டு சுட்டு கொடுப்போம். அப்போ காஞ்ச நார்த்தங்கான்னு ஒன்று இருக்கும். நார்த்தங்கான்னு ஒன்று கடையில் கிடைக்கும். அதை வாங்கி உப்பு போட்டு வெயில ஊற வச்சு காய வச்சு வச்சுப்போம். அந்த நார்த்தங்காயை துண்டு, அந்த வத்தக்குழம்பு சாதம், சுட்டு அப்பளம், மாங்காய் பத்தி தேவாமிர்தமான சாப்பாடு அது. அப்படி சாப்பிடுவாங்க. அப்புறம் புழுங்கரிசி சில பேர் என்ன பண்ணுவாங்க, புழுங்கரிசியை வேக வச்சு கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. சாப்பாடு சில சமயம் பிடிக்காது. அப்போ புழுங்கரிசி வறுத்து உடச்சிவிட்டு கஞ்சியாக சில பேர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி புளிப்பு, உப்பு, காரம் இப்படி கலந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் என்னென்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வெயிட்டு தூக்கூடாமல் பார்த்துக்கணும். அவங்கள ரொம்ப வெயிட்டு தூக்கூடக்கூடாது. கொஞ்சம் நேரம் தினமும் சாயங்காலம் காத்தாட வெளியில் நம்மளோட சேர்த்தா மாதிரி அழிச்சு போய்ட்டு அடிச்சுட்டு வரலாம். அதுக்கப்புறம் குனிஞ்சு நிமிந்து கொஞ்சம் வேலை செய்ய சின்ன வேலைகள், ரொம்ப ஹார்டும் இருக்காமல் குனிஞ்சு நிமிந்து அது மாதிரி கொஞ்சம் வேலை ஏதாவது கொஞ்சம் ரொம்ப கொடுக்கப்படாது. அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்க விடணும். அதுக்கப்புறம் படுக்கையில் என்ன பண்ணோம், கொஞ்சம் நாள் மாதம் ஆக அவங்கள படுக்கையில் அப்படியே பிரண்டு படுக்க சொல்லக்கூடாது. எழுந்து உட்காந்து தான் அவங்க பிரண்டு படுக்கணும். இல்லாட்டி குழந்தைக்கு வந்து துப்பல் வந்து சுற்றிக்கும்பாங்க. அதனால் எழுந்து உட்காந்து திரும்பி தான் படுத்துக்கணும். உட்காந்து தான் திரும்பணும். அப்படியே டபால் திரும்பக்கூடாது. இப்படி டபால் திரும்ப டபால்னு எழுந்திருக்கக்கூடாது. கீழே விழாமல் ஜாக்கிரதையாக கூர்மா இருக்கும். படிக்கடிலாம் பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மாடிப்படி ஏறி இறங்குறது, கீழே இறங்குறது, அவசரமாக நடக்கிறது, அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்கள பார்த்துக்கணும். இது மாதிரி பார்த்துருந்தா இப்போ கவலை இல்லை. பிடிச்ச சாப்பாடை செஞ்சு கொடுக்கணும், நல்லா ரெஸ்ட்டு கொடுக்கணும். அதாவது முன்னாடி ஆரம்பத்துலலாம் பிடிச்ச சாப்பாடை செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3-4 மாதம் ஆனோடனே இதெல்லாம் சரியாக போயிடும். அப்புறம் எது வேணாலும் சாப்பிடலாம். நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு, நல்ல சத்தான சாப்பாடு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பழம், காய்கறி, கீரை எல்லாம் நிறையா கொடுக்கலாம். ஏன்னா உடம்பு அவங்களுக்கு தேத்தணும். அப்போ தான். ஏன்னா இப்போ சாப்பாடாமல் அவங்க உடம்பு ராசாயிருக்கும் 3 மாதத்துக்கு சாப்பாடு பிடிக்காமல். அப்புறம் அத்தனை சேர்த்து அவங்க வச்சு பால், பழம், தயிர், காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா உடம்பு தேத்திட்டு ஜாக்கிரதையாக மாதிரி பார்த்துக்கணும். படுக்க வச்சு வாக்கிங் கூட்டின்னு போய்ட்டு கோயிலுக்கு அழைச்சின்னு போகிறது, நல்லா பாட்டு கேட்க வைக்கிறது, நல்லபடியாக எல்லாம் கண்ட இடத்துக்குலாம் அழைச்சின்னு நல்லா குழந்தைகள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும்போதே அந்த சத்தத்தெல்லாம் குழந்தைகள் கேட்கும்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நல்லா அழகாக நல்ல சுவாமி பாட்டு, ஸ்லோகம், நல்ல விஷயங்கள் பேசுகிறது, நல்ல கோயில் கதைகள் அது மாதிரிலாம் போயிட்டு நல்ல இந்த மாதிரிலாம் பண்ணால் ஆரோக்கியமாக இருக்கும். மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். எதுவும் கோவப்படக்கூடாது, சண்டை போடாமல் ஹாப்பியாக வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது குழந்தைங்க ஹாப்பியாக உள்ளுக்குள்ள வாழ்க்கையில் நல்லா சந்தோஷம் வளரும். இந்த மாதிரிலாம் பார்த்துட்டோன்னா ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இப்போ சாப்பிடக்கூடாத உணவுகள்னு ஏதாச்சும் இருக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில்? அவங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் சாப்பிடலாம். அவங்களுக்கு வாந்தி வராமல் இருக்க மாதிரி தான் இது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அப்படி சாப்பிடக்கூடாது உணவு எதுவுமே கிடையாது. இந்த பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாதுவாங்க. கன்சீவ் ஆனால் பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது, கர்ப்பத்தை கலத்துருவாங்க. அது மாதிரி அஃபெக்ட் ஆகாமல் பப்பாளி பழம் முடியாது. அதெல்லாம் பாக்கி எது வேணாலும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நல்லா ஆரோக்கியமாக அதுக்கு பிடிச்ச சாப்பாடை ஆரம்பத்தில் ஒரு 3 மாதம் கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் எல்லா சாப்பாடும் அவங்க சேர்த்துக்கலாம். அதுக்கு பத்தியமே கிடையாது. எல்லா சாப்பாடும் செஞ்சு கொடுத்து நல்லா உடம்பை தேத்துறது தான் வேலை அவங்களுக்கு. நிறையா நெய், பால், பழம், தயிர், ஏன்னா உடம்பு ஹீட் ஆகிடும். அதனால் நல்ல ஏன்னா குழந்தைங்க சேர்த்து இவங்க சாப்பாடு சாப்பிடும்போது அவங்களுக்கு பசி. அதனால் நல்ல சாப்பாடை நிறையா கொடுக்கணும். நல்லபடியாக தூங்க சொல்லணும். நல்ல விஷயங்களை காதால் கேட்கணும். நல்ல கதை புத்தகங்கள், சுவாமி புத்தகங்கள் எல்லாம் படிக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அவங்க உடம்பு அமைதியாக வச்சுக்கணும் மனசை.